அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழில் மிகவும் முக்கிய டாப்பிக்கில் ஒன்றான ஊமைத்தொடர். எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 100 கொஸ்டினில் வந்து 1 அல்லது 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து இந்த ஊமைத்தொடர். அதில் வந்து ஒரு 80 ஊமைத்தொடர் இருக்குது. அதையும் அதுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊமைத்தொடர்னால் என்னென்னு பாருங்கள். ஊமைத்தொடர் என்பது ஒரு பொருளை வேறொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்கும் தொடர்கள். ஒரு பொருளோட பண்பு, பயன், தொழில் ஆகியவற்றை விளக்குவதாக பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல். மடையை திறந்தோம்னா தண்ணி எப்படி போகும்? வேகமாக தங்கு தடையின்றி போகுமா? அதுதான் இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பொறுத்துகள் டைப்பில் கேட்கலாம். அப்படி இல்லை இதுக்குள்ளே பொருள் என்னென்னு கேட்கலாம். எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல். மடை திறந்த வெள்ளம் எப்படி போகும்? தண்ணி வந்து தடையின்றி மிகுதியாக போகும். அதுக்கு பாருங்கள். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். ரெண்டாவது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்படின்னா என்னது? அதனோட வெளிப்படை தன்மையை சொல்லுது. மூன்றாவது வந்து பசுமரத்தாணி போல. இதற்கான பொருள் என்னென்னு பாருங்கள். எளிதில் மனதில் பதிதல். நான்காவது உதாரணம் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல். அதாவது வந்து ஒருத்தரோட புகழை பற்றி சொல்லுது. இது வந்து பாருங்கள், பாடப்புத்தகத்தில் வந்து ஒரு 80 ஊமைத்தொடர்கள் இருக்குது. இந்த ஊமைத்தொடர்களும் அதுக்கான பொருட்களை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அச்சாணி இல்லாத தேர் போல. தேரில் வந்து அச்சாணி இல்லாதன்னா என்ன ஆகும்? ஆட்டம் கொடுத்துரும். ஸோ அதை வந்து நிலை குலைதல். இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா, சரியான வழிகாட்டி இல்லாமல் வந்து தப்பான வழியில் போகிறது, அதான் அச்சாணி. இன்னொன்று வந்து அடியற்ற மரம் போல். ஒரு மரத்தில் அடிப்பகுதியில் வந்து அறுத்து விட்டோம்னா என்ன செய்யும்? மரம் சாஞ்சிரும். அதுக்கான பொருள் வந்து வீழ்தல். அத்தி பூத்தார் போல். அப்படின்னா என்னது? அத்திப்பூ வந்து பூக்கிறதே ஒரு அரிய செயல். இதான் வந்து அதுக்கான பொருள் வந்து அரிய நிகழ்வு. அடுத்து பாருங்கள். அனலில் விழுந்த புழு போல. அனல்னால் என்னது? நெருப்பு. நெருப்பில் நம்ம கால் பட்டாவே எப்படி இருப்போம்? துடிச்சு போமா. ஒரு புழுவை போட்டால் அதுக்கு வந்து எப்படின்னா துன்பம். அதுக்கான பொருள் ஆடி காற்றில் உதிரும் சருகு போல. சருகு என்ன செய்யும்? காற்றடிச்சா உதிர்ந்துருமா? மரத்தில் நிலையாக நிற்காது. அதுக்கான பொருள் வந்து நிலைத்தன்மை இல்லாதது. ஆந்தை விழிக்கிறது போல. ஆந்தை வந்து என்ன செய்யும்? ஆந்தை வந்து இரவில் வந்து தூங்காது. அதான் வந்து உறக்கமின்மை. இஞ்சி தின்ற குரங்கு. இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியை தின்றா என்ன செய்யும்? உரைக்கும். உரைச்சா என்ன செய்யும்? தண்ணியை தேடி தவிக்கும். திருத்துன்னு முடிச்சுட்டு அலைஞ்சு தெரியுமா? அதுக்கு தான் இதுக்கான பொருள். அடுத்து பாருங்க. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல. அதுக்கான பொருள் வந்து ஏமாற்றம். வந்து உடலும் உயிரும் போல. அப்படின்னா என்னது? ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கான பொருள் வந்து ஒற்றுமை தான். உரிய காலத்தில் பெய்த மழை. அதாவது இப்போ நீங்கள் வெள்ளாமை ஓட்டுறீங்க. வெள்ளாமை ஓட்டது என்ன செய்யும்? உரிய காலத்தில் மழை பெஞ்சால் பயிருக்கு நல்லது. அதே வந்து இதுக்கான பொருள் வந்து நன்மை. அதுக்கடுத்து எலியும் பூனையும் போல. எலிய பூனை என்ன செய்யும்? துரத்தி பிடிக்கும். அதனால் வந்து ரெண்டுக்கும் ஆகாது. அதனால் வந்து இதற்கான பொருள் வந்து பகை. அதற்கடுத்து முக்கியமானது வந்து என்னது? கடலில் கரைந்த பெருங்காயம் போல. கடலில் வந்து பெருங்காயம் கரைஞ்சினா என்ன செய்யும்? காணாமல் போயிடும். அதனால் பயனின்மை. கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல. தவிப்பு. அதற்கான பொருள். அதற்கடுத்து வந்து கல்மேல் எழுத்து போல். கல்லில் வந்து ஒரு எழுத்து ஒளியை வச்சு எழுதுனோம்னா அது எப்படி நிற்கும்? நிலைத்து நிற்கும். அதற்கான பொருள் வந்து நிலைத்திருத்தல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ஒரு பனைமரத்தில் பழம்பழம் வளர்த்துருக்கு. அதில் வந்து யதார்த்தமாக காக்கை உட்காந்துச்சுன்னா உட்காந்ததில் விழுந்துருச்சுன்றது அது வந்து தற்செயலாக நிகழ்கிறது. சரியா? காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல். அதற்கான பொருள் என்னென்னு பாருங்க. வெறுப்பு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. இதில் ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். அங்கே காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது தற்செயலாக நிகழ்ந்தது. இதே சப்போஸ் ஒரு கிணறு தோன்றும், ஒரு புதையல் ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது என்னது? எதிர்பாராத நிகழ்வா? கிணற்றுக்குள் தவளை போல். அதற்கான பொருள் என்னென்னு பாருங்க. இப்போ சப்போஸ் உங்களை 10 அடி ஆழத்தில் தோண்டிட்டு உள்ளே உங்களை விட்டு இறக்குனா என்ன தெரியும்? வெளி உலகம் ஒன்றுமே தெரியாது. அதுதான் வந்து அறியாமை.
கீரியும் பாம்பும் போல. அங்கே என்ன சொன்னேன், எலியும் பூனையும் போல், ரெண்டுக்கும் ஆகாது. பகைமைன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இங்கே கீரியும் பாம்பும் ரெண்டுக்கும் ஆகாது, பகைமை. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல், ஆல்ரெடி சொல்லியாச்சு புகழ்னு. சிலை மேல் எழுத்து போல் சொல்லியாச்சு. தாமரை இலை தண்ணீர் போல், தாமரை இலையில் தண்ணீர் எப்போயுமே ஒட்டாது, அதுதான் வந்து பற்றின்மை, அதற்கான பொருள். அதற்கடுத்து என்னது, தாயை கண்ட செய்ய போல். அம்மாவை பார்த்தனோட பிள்ளை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்குமா, அதுதான் வந்து இதற்கான பொருள், மகிழ்ச்சி. அதுக்கடுத்து நகமும் சதையும் போல், எப்போ இருக்கும், ரெண்டு ஒற்றுமையாக இருக்கும், ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே பிரியாது. அதற்கடுத்து வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். ஒரு நெல்லிக்காவை மூட்டையில் வச்சிருக்கிய, அதை கொட்டினேன்னு என்ன செய்யும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடுமா, ஒரே ஏரியாவில் போகாது. அதனால தான் இதுக்கான பொருள் வந்து ஒற்றுமை இன்மை. அதற்கடுத்து முக்கியமானது என்னென்னு பாருங்க, பசுத்தோல் பூத்திய புலி போல அப்படின்னா என்னது, நய வஞ்சகம், அதற்கான பொருள். அதற்கடுத்து முக்கியமானது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், இன்பம் மிகுதி. அதற்கடுத்து பாருங்கள், வீழலுக்கு இறைத்த நீர் போல், ரெண்டு அர்த்தத்தில் வரும். கடலில் கரைந்த பெருங்காயமும் வீழலுக்கு இறைத்த நீரும் ரெண்டும் வந்து என்னது, பயனற்ற செயல் தான். வேலியே பயிர் மேய்ந்தது அப்படின்னா என்னது, துரோகம். நம்ம ஒரு ஆளை வந்து நம்பி இருக்கிறோம், அவங்கள வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்களா, அதுதான் வந்து நண்பனையும் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறனால தான் வேலியே பயிரை மேய்ஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது பார்ப்போமா, மேலும் அறிந்து கொள்க. இது ஃபுல்லாக வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தது. இன்னும் வந்து இதுக்கு மேலே ஒரு சில இது கொடுத்துருக்காங்க நம்ம சந்தோஷ் மணி அகாடமி புக்கில். அது என்னென்னு பார்ப்போமா, அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் அப்படின்னா என்னது, பொறுமையுள்ளவரோட குணத்தை குறிக்குது. ஆல்ரெடி குரல்லே நீங்கள் படிச்சுப்பைய. அதுக்கடுத்து வந்து அடைகாத்த கோழி போல். கோழி எப்படின்னா தன் குஞ்சுகளை வந்து பொத்தி பொத்தி காக்கும், அதான் பாதுகாப்பு. அதுக்கடுத்து முக்கியமானது என்னது, உடுக்கை இழந்தவன் கை போல. அதற்கான பொருள் வந்து இடுக்கண் களைதல். அதற்கடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல். அதாவது நம்ம ஒரு ஆளை பார்க்க போய்கிட்டு இருப்போம், ஆனால் வந்து இன்னொருத்தரை வந்து பார்த்ததில் வந்து எதிரே ஒருவரை பார்த்து நம்ம பெருமகிழ்ச்சி அடைஞ்சிடும், அதுக்கு அதுதான். வேறு முக்கியமானது என்னது, தாமரை இலை தண்ணீர் ஆல்ரெடி படித்தாச்சு. நீர்மேல் எழுத்து போல், இது ரொம்ப முக்கியம். தண்ணீரை நீங்கள் எழுதுனா அது வந்து நிற்குமா, தெரியவே தெரியாது, அதே வந்து நிலையற்ற தன்மை. பூவும் மனமும் போல, நட்பு, அதுக்கான பொருள் வந்து மதில் மேல் பூனை போல், உறுதி இல்லாதது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவதை போல வந்து என்னென்னா பேராசையை குறிக்கிறது. அதுக்கடுத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல. சோத்தில் முழு பூசணிக்காயை மறைக்க முடியுமா, அது வந்து ஒரு இயலாத செயல், அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மேகம் கண்டம் மயில் போல், மகிழ்ச்சியாக ஆடும் தொகையை விரித்து. அந்த மழை காலத்தில் மயில் வந்து தொகையை விரித்து ஆடும், அதுதான் இங்கே இது. இப்போ வந்து நம்ம வந்து புக் பேக் வினாவை பார்க்குறோம். கொடுத்துருக்காங்க, என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண் இமை காப்பது போல், இன்னொன்று தாயை கண்ட செய்ய போல். எப்படி காத்து வளர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண் இமையை காப்பது போல், அதுதான் வந்து இதற்கான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள், நானும் என் தோழியும் டேஸ் இணைந்தே இருப்போம். ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒற்றுமைக்கு வந்து என்ன சொன்னேன், நகமும் சதையும் போலன்னு ஒற்றுமை சொன்னேன்னா, இஞ்சி தின்ற குரங்குனா தவிக்கிறது, நகையும் சதையும் போலனா வந்து ஒற்றுமையை குறிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நகமும் சதையும் போல. அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதற்கான ஆன்சர். 4வது கொஸ்டின், அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகமெங்கும் பரவியது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா வந்து என்னது, அவரோட புகழை குறிக்கும்னு. இன்னொன்று குடத்துக்குள் இட்ட விளக்கு போல், அது வந்து வெளியில் பிரகாசமாக தெரியாது, மலை மேலே ஏற்றின வெளிச்சம் வந்து பிரகாசமாக தெரியும். குடத்துக்குள்ள இட்டது வந்து அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும்.
ஸோ அப்துல் கலாமோட புகழ் வந்து எங்கேன்னா குன்றில் மேலிட்ட விளக்கு போல். அதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. பசுமரத்தாணி போல பதிந்தன. இதுதான் வந்து இதற்கான பதில். நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்கள இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. அதுக்கான ஆன்சர் வந்து ஒழுக்கம் இல்லாதவரோட உயர்வு. அதற்கடுத்து ஓமையே பொருளோடு பொறுத்துகன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொக்கக்க கூம்பும் பருவத்து. இது ஒரு பாட்டு. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ற ஒரு பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஸோ தனக்கு தேவையான இறை வர வரைக்கும் என்ன செய்யும் கொக்கு? காத்திருத்தல். அதான் வந்து இங்கே வந்து காத்திருத்தல் ஆன்சர். இந்த கொடுத்துருக்காங்க ஒரு பொறுத்துக. இப்படித்தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க. இதே சேம் கொஸ்டினை மாற்றாமல் கூட 2 தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரை பாருங்கள். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது. என்ன சொன்னேன்? அது வந்து தற்செயலாக நடக்கிறது. அதுக்கடுத்து வந்து கிணறு வெட்டம் பூதம் கிளம்பியது. நம்ம ஒரு கிணறு வெட்டிக்கிட்டு கீழே திடீர்னு நமக்கு வந்து புதையல் கிடைச்சுன்னா அது வந்து என்னது? எதிர்பாராத நிகழ்வு. 3வது வந்து பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். வீழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்னது? அது வந்து பயனற்ற செயல். வீழலுக்கு இறைத்த நீர் என்ன குறிக்கணும்னா, தரிசுக்கு என்னத்தை தான் பாய்ச்சினாலும் அது வந்து ஒன்றுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதைத்தான் குறிக்குது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. என்ன சொன்னேன்? மூட்டையை அவுத்து விட்டோம்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு பக்கம் ஓடுமா? அதான் வந்து ஒற்றுமை இன்மை. ஸோ இதற்கான ஆன்சர் இ இ உ ஆ ஆ பொறுத்துகளுக்குள்ள ஆன்சர். இதே கொஸ்டின் வந்து 2 தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து ஓமை தொடர்களும் அதற்கான பொருட்களும் பார்த்தோமா? அது ரிலேட்டடாக இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது. இவ்வுமையால் அறியப்படும் பொருளினை தேர்வு செய்க. என்ன சொன்னேன் ஆல்ரெடி? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்துச்சுன்னா அது தற்செயலாக நடக்கிறது. சரியா? 2வது கொஸ்டினை பாருங்கள். கொடிகட்டி பறத்தல் என்னும் ஓமையை கூறும் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறக்கிறான்னு என்னது? இப்போ நான் ஒன்று செய்கிறேன்னா என் பேரும் புகழ் வந்து வெளி உலகத்துக்கு தெரியும். அதான் வந்து புகழ்பெற்று விளங்குதல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து 3வது பாருங்கள். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஸோ அவங்க பொருளை கொடுத்துட்டாங்க. இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஊமையை காண்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல எளிதில் புரியும். அதற்கான இது. அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா என்னது? நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இன்னொன்று செய்கிறது. அதே வந்து எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. 5வது கொஸ்டினை பாருங்கள். உடலும் உயிரும் போல. என்ன சொன்னேன்? 2 ஒன்றா இருக்கணும். இணை பிரியாமை. அதற்கான ஆன்சர். அதுக்கடுத்து 6வது கொஸ்டின். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓமையால் விளக்கப்படும் பொருட்கள் வந்து பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ நமக்கு இதுக்கான பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே 4 கொடுத்துருக்கா பாருங்கள். கிணற்று தவளை போல. கிணற்று தவளை என்ன செய்யும்? வெளி உலகமே அறியாது. ஸோ உலகம் அறியாமை கரெக்டு. 2வது உடலும் உயிரும் போல ஒட்டியே இருக்கணும். ஸோ மனமொத்த நட்பு. பசுமரத்த ஆணி போல அப்படின்னா வந்து எளிதில் மனதில் பதிதல். வீழலுக்கு இறைத்த நீர் போல். என்ன சொன்னேன்? பயனற்ற செயல்னு சொன்னேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்து என்ன கேட்டுக்கானுவாருங்க? பொறுத்துக. கொடுத்துருக்காளா? பொறுத்துக பாருங்கள். இந்த பொறுத்துங்க. நம்ம கீழேருந்து மேலே போவேன். கிணற்று தவளை போல் அப்படின்னா என்ன சொன்னேன்? உலகம் அறியாமை. சரியா? உடலும் உயிரும் போல அப்படின்னா மனமொன்றிய துணை. வேலியை பயிரை மேய்ந்தது போல கடமையை தவறுதல். இன்னொன்று வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவிய புகழ். ஸோ ஆன்சர் வந்து 3, 1, 4, 2. அடுத்து வந்து 9வது கொஸ்டினை பாருங்கள். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் அப்படின்னா என்னது? தடையின்றி மிகுதியாக. அதான் வந்து இதற்கான ஆன்சர்.
அதற்கடுத்து பார்த்துக்குங்க. 10வது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆகாய தாமரைன்னு ஓமை. அது கூறும் பொருளை கூறுனா என்னது? ஆகாய தாமரை இந்த உலகத்தில் இருக்கா? இல்லாத ஒன்று. ஸோ அதுதான் ஆன்சர். இது வரைக்கும் இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் நடத்தினது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன்.